ரைட் பே. ஒர்க் எனர்ஜி பவரோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ் 3ல இருக்கும் நம்ம. ஒர்க் எனர்ஜி பவரோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ் 3ல இருக்கும். அதில் நம்ம ஸ்ப்ரிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ப்ரிங் பற்றி பேசுறது மட்டும் இல்லை, அதில் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏகப்பட்ட ட்ரிக் இருக்கு பதில். நல்லா கற்றுக்குங்க. நேற்று ஆரம்பிக்கும் போது இங்கே தான் ஆரம்பித்தேன். ஒரு ஸ்ப்ரிங்கு இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் ரிலாக்ஸ்டு ஸ்ப்ரிங்கு. இந்த இடம் x = 0, அதாவது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகலை. இந்த ஸ்ப்ரிங்கு எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ரிங் எக்ஸ் அளவுக்கு நான் பிடிச்சி இழுத்துருக்கேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனும் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஆப்போசிட். அதனால தான் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால மைனஸ் போடுவீங்க. பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் ஒரே மேக்னிடியூடு தான். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல. ரெண்டும் இது 10 நியூட்டன்னா இதுவும் 10 நியூட்டன் தான் வரும். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் டாப்பிக்கோட ஹீரோ யார் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஒரு நிமிஷம், யாரோ பெல் அடிக்கிறாங்க. ஒரே நிமிஷம், வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தான். திறந்துட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம். சாரி பே, வந்தாச்சு. So restoring force is directly proportional to displacement, but both are act as a opposite direction. அதனால தான் இந்த மைனஸ். ஒரே நிமிஷம். அடுத்தது சரி, ஒருவேளை கம்ப்ரெஷன் கற்றுக் கொடுங்க. கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்கை நல்லா போட்டு கம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. எக்ஸ் அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கமாக இருக்கு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு. பட் போத் ஆர் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால மைனஸ். எது எப்படியோ இனிமேல் ஸ்ப்ரிங்குன்னு ஒரு கொஷின் வந்துட்டா உனக்கு தோண வேண்டிய முதல் ஃபார்முலா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். மைனஸ்க்கான காரணம் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால தான் அந்த மைனஸ். சார் யாரோ கேன்னு ஒரு ஆளை எழுதியிருக்கீங்களே, அவனுக்கு பேரு பிடிச்சா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு கூப்பிடு, பிடிக்கலன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு கூப்பிடு. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இவ்வளோ நேரம் எஃப்ஆர்னு யூஸ் பண்ணது உங்களோட புரிதலுக்காக நான் எஃப்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? அப்போ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். பை இனி ஸ்ப்ரிங்குனாலே உனக்கு இந்த ஃபார்முலா தான் முதல்ல வரணும். இந்த ஃபோர்ஸு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். ரைட்டா? ஏன்னா போத் ஆர் மேக்னிடியூட் ஈக்குவல். எக்ஸ்டர்னலும் ரீஸ்டோரிங்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, இது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் இந்த கே பற்றி பேசிட்டு போங்களேன். இந்த கே யார் தெரியுமா? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, எஃப் பை எக்ஸ். 2017 நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்பொழுது அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல டிஸ்கஸ் பண்ண கொஷின் இந்த கொஷின் தான். நியூட்டன் பெர் மீட்டர், நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் 2016 கேட்டிருந்த கேள்வி இது. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஓட எஸ்ஐ யூனிட். அது இந்த லெசன்ல இல்லை, எஸ்ஐ யூனிட் லெசன்ல ஜென்ரலாக எப்பயுமே ரெண்டு கொஷின் கேட்பாங்க. அப்போ கே ஈக்குவல் டு எஃப் பை எக்ஸ் நியூட்டன் பெர் மீட்டர். நியூட்டன் பெர் மீட்டர் இன்வெர்ஸ், நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் இல்லைனா பெர் மீட்டர், இல்லைனா டைன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். உன்னோட விருப்பம் தான். கற்றுக்கிட்டோமா? ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே? ஸ்ப்ரிங்குனாலே எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக இது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் உனக்கு புரியுதா? ஒரு ரப்பர் பேண்ட் உன் கையில் கொடுத்துட்டேன், 4 சென்டிமீட்டர் ஆக்சுவலாக அந்த ரப்பர் பேண்ட். உன் கட்டவரில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டவரில் ஹோல்ட் பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரு கட்டவரில் ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க.
ரப்பர் பேண்ட் எக்ஸ்பாண்ட் ஆகுது. ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகுது. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுத்து அந்த ரப்பர் பேண்ட ஸ்ட்ரெச் பண்றீங்க. எப்ப நீ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ ரிமூவ் பண்றீங்களோ, அப்பவே அது ஒரிஜினலுக்கு வந்துரும். என்ன சார் காரணம்? காரணம் இங்க ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு ஆக்ட் ஆகுது. ரீஸ்டோரிங்னா தமிழ்ல ஒரு தீயணைப்பு படை வீரர் மாரி. மீட்டு கொண்டு வருதல். மீட்டு கொண்டு வருதல்னு அர்த்தம். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றது என்னன்னா, மீட்டு கொண்டு வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்ப ரிஸ்டோரிங் ஃபோர்ஸும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஒண்ணா தான் இருக்கும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இட் பிரிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். அது ஸ்ப்ரிங்கா இருந்தாலும், லப்பர் பேண்டா இருந்தாலும், இல்லன்னா அந்த ஒரு ராடா இருந்தாலும், இதுல படிப்பீங்க. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சாலிட்ல படிப்பீங்க. மோர் எலாஸ்டிசிட்டி பாடி யாருக்கு? அயனுக்கு. ரைட்டா? ஏன்னா அதுதான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எடுத்து மறுபடியும் ஒரிஜினலுக்கு வந்துரும். ரைட். F equal to minus kx அது முடிஞ்சது. இன்னும் இந்த டாபிக் முடியல. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி கத்துக்கிட்டு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. வேற கூப்பிட்டீங்களா? ராஜஸ்ரீ மைக் ஆஃப் பண்ணுமா? டவுட்டா? சாரி சார். இது சரிப்பா. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்போ உங்களுக்கு அது தேவைப்படாது. நான் டைரக்டா ஈக்குவேஷன் போயிடுறேன். உங்களுக்கு தெரியுமா பிசிக்ஸ்ல அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி. நீ என்ன வேலை செய்யறியோ அதுதான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இன்டெக்ரல் ஆஃப் டபிள்யூக்கு பதிலா எஃப்எஸ் காஸ் தீட்டா, எஃப்க்கு பதிலா கேஎக்ஸ், எஸ்க்கு பதிலா ஒரு எக்ஸ், காஸ் தீட்டா எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். தீட்டா 0ன்னு கொடுக்கணும். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். x1ல இருந்து x2 வரைக்கும் நான் கத்துறேன். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஃபைனலா ஒர்க் டனுக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ப்ரிங் தானே. நான் சொல்றது அமைதியா நிதானமா கவனி. டெரிவேஷன் இல்லாமலே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இனிஷியலா x1 வந்து 0ல இருக்கு. அதாவது ஆரிஜின்ல இருக்கு. இதை நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து x2 அளவுக்கு நான் ஸ்ட்ரெச் பண்றேன். x2 வந்து x. அப்ப லிமிட் x1ல இருந்து x2 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்றேன். ஒர்க் டன் f டாட் dx. இந்த fக்கு பதிலாக மைனஸ் kx சப்ஸ்டியூட் பண்ணி கேவை தூக்கி வெளில போட்டு இன்டகிரேட் பண்ணா x²/2ன்னு வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு ஸ்ப்ரிங்கை x1 டிஸ்டன்ஸ்ல இருந்து x2 டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும்னா நான் எவ்வளோ வேலை பண்ணணும்? W. ஸோ W ஈக்குவல் டு கவனமாக கற்றுக்கோங்க. ½ k ஃபைனல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ். கண்டிப்பா சம் வரும், ஜாக்கிரதையா போடணும். ஒரு ஸ்ப்ரிங்கை 5 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்றேன். அப்ப x2 என்ன கொடுப்ப? 10. x1 என்ன கொடுப்ப? 5. k வேல்யூ அவங்களே கொடுத்துட போறாங்க. சால்வ் பண்ணா அவங்களுக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். ஸ்ப்ரிங்கை ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ½ k x2² மைனஸ் x1². ஒருவேளை அந்த x1 0வா இருந்தா என்னலாம் நடக்கும்? ஒர்க் டன் ஈக்குவல் டு ½ k x2². x2² x2. நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா x2 ஈக்குவல் டு x. அப்ப ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ½ k x². என்ன சரி இது? ஒர்க் டன் போய் யூன்னு எழுதுறீங்களே. பிசிக்ஸே ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிடும். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி. அது எந்த ஊர்ல போய் படிச்சாலும், நான் எந்த ஊர்லன்னு சொல்றது இந்த 30 லெசன்ல ஒட்டுமொத்த பிசிக்ஸ்ல எங்க போய் நீ படிச்சாலும் எனர்ஜினா என்னன்னு கேட்டாங்கன்னா நான் எவ்வளவு வேலை செய்யறனோ அதான் எனர்ஜி. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி U ஈக்குவல் டு ½ kx². ஒரு பிரமாதமான ஃபார்முலா. ஆனா இந்த ஃபார்முலாவை கையாளுறது தான் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். வெறும் ½ kx²ன்னு படிச்சுட்டா போதாது. எப்ப எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்ப யாரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எப்ப யாரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்டா? அதுக்கு ஒரு ரிசர்ச்சே நீங்க பண்ணணும். என்ன செய்யறது? 6 ஸ்டெப் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். கவனமா கவனி. எஃப்க்கு பதிலாக கேஎக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. காரணம் மைனஸ்க்கானது. மைனஸ்ன்றது ஒரு மேத்தமேட்டிக்கல் சைனிங் இல்லை, டைரக்ஷனுக்கானது. எஃப் அண்ட் எக்ஸ் ஆப்போசிட். ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ½ kx². ரைட்டா? ஓகே. இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுறது நீங்க கத்துக்கணும். ஃபார்முலாவை எப்படி சார் சேஞ்ச் பண்றது? ½ kx ஒத்துக்கிறீங்களா? இவனும் இவனும் ஒன்று தானே. அப்ப இதே ஃபார்முலாவை ½ into fx யூஸ் பண்ணலாமா?
அப்போ உன் கொஸ்டின் பேப்பர்ல ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டா u ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸ். ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது ரெண்டாவது ஃபார்முலா. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா எப்படி ஃபார்முலா மாத்துறேன்ட்டு? அதுக்கப்புறமா எக்ஸுக்கு பதிலா எஃப் பை கேன்னு எழுதலாமா? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் பை கே ஸ்கொயர். கே போயிடுச்சா? அப்ப u ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் பை 2k. மூணாவது ஃபார்முலாவா? தெரியுதா? ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா, ஹாஃப் இன்ட்டு எஃப்எக்ஸ் ஒரு ஃபார்முலா, எஃப் ஸ்கொயர் பை 2k ஒரு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் k டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், தேர்ட் ஃபார்முலாவில் k இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கத்துக்கிட்டீங்களா? இன்னும் ஒரு மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோமா? இங்க u ஈக்குவல் டு ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஈக்குவல் டு kx, கேக்கு பதிலா எஃப் பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணு. u ஈக்குவல் டு ஹாஃப் கேக்கு பதிலா எஃப் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஏற்கனவே இது போட்டோன்னு நினைக்கிறேன். ரைட், அப்போ 3 ஃபார்ம் தான் வரும். ஹாஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு எக்ஸ், ஹாஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு எக்ஸ் போட்டோம் இல்லையா ஆல்ரெடி? ஓகே, சரிப்பா. இந்த 3 ஃபார்முலா மாடிஃபை பண்ண கற்றுக்கிட்டீங்க. இந்த 3 ஃபார்முலா நான் தனியாக எழுதுறேன், பொறுமையாக பாரு. ஃபார்முலா 1 u ஈக்குவல் டு ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டாவது ஃபார்முலா ஹாஃப் எஃப் எக்ஸ், மூணாவது ஃபார்முலா எஃப் ஸ்கொயர் பை 2k. அதாவது எஃப் ஸ்கொயர் பை கே வெளில ஒரு ஹாஃப் 1/2ன்னு வரும், அதான போட்டிருக்கேன் பாருங்க. எஃப் ஸ்கொயர் பை 2k. சரி, இப்போ என்ன சிக்கல்னா உங்க சம்ம நீங்க கவனமா படிக்கணும். இங்க யாரு கான்ஸ்டன்ட் அதை பார்க்கணும், மற்றவங்க எல்லாம் என்ன ப்ரப்போர்ஷனாலிட்டி அதை பார்க்கணும். அதுக்கு தான் சொன்ன ஒரு ரிசர்ச்சே நீ பண்ணணும்ட்டு. இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசலாமா? அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலாவில் ஒருவேளை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகல, அதாவது ஒரே ஸ்ப்ரிங்ல தான் நடக்குது. நான் x1 டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அதோட எனர்ஜி ஸ்டோர்டு u1 இருந்தா x2 டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அதோட எனர்ஜி ஸ்டோர்டு என்னவா இருக்கும்? இதான் கேள்வி. நீ தான் புரிஞ்சுக்கணும். k கான்ஸ்டன்டா இருக்கு, xக்கும் uக்கும் தான் கொஷின். அதனால இந்த கொஷினுக்கு நம்ம half kx ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப half நம்பரு, k கான்ஸ்டன்ட், வழக்கம் போல u2 கேட்டிருக்காங்க. u2 by u1 equal to x2 ஸ்கொயர் by x1 ஸ்கொயர் வச்சு சம்ம போடணும். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை x கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டானா u is proportional to k ன்னு வச்சு போடணும். ஒரு ஃபார்முலாவை பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறவனுக்கும் ரைட்ல இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. மீதி 2 பேரு கான்ஸ்டன்டா இருப்பாங்க. ஒன்னு யூக்கும் கேக்கும் பிரச்சனையா இருக்கும், இல்ல யூக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் பிரச்சனையா இருக்கும். யாரு 2 பேருக்கு பிரச்சனையோ அவங்க மட்டும் தான் டீல் பண்ணணும். மத்த எல்லாம் கான்ஸ்டன்டா ஓரமா ஒதுங்கிக்கணும். அதுக்கு பேர் தான் ப்ரப்போர்ஷனாலிட்டி, டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸி ரொம்ப. இப்போ இந்த சம்மில் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஒரே ஸ்ப்ரிங்கு, அப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மாறாது. நான் அந்த ஸ்ப்ரிங்கை 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்றேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி 50. 10 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்றேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? அப்ப U2 கேட்டிருக்காங்க. நம்மால் என்ன பண்ணுவான்? 5க்கு 50, 10க்கு அப்ப 100, போரா டிக்க 100ல டிக் பண்றது. ஆன்சர் 400. ரைட்டா? தப்பா வரும், ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, பார்த்துருப்பீங்க. U2 by U1 equal to x2 ஸ்கொயர் by x1 ஸ்கொயர். அப்ப அவங்க ப்ரொபோர்ஷனாலிட்டியை வச்சு தான் நீங்க சம் போடணும். இப்போ நான் இந்த கான்செப்டுக்கு நான் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். காரணம் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நீங்க கத்துக்கணும். இந்த செஷன் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்க புரியல என்ன புரியலன்னு கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கோ. திரும்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இது கற்றுக்கிட்டிங்கன்னா உனக்கு ஒரு சம் நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். நீ ரொம்ப தைரியமா போகலாம். ஒரு சம் உங்களால் ரொம்ப சூப்பராக அட்டன் பண்ண முடியும். அதே ஃபார்முலாவில் எக்ஸ் கான்ஸ்டன்ட், ஒரு ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் k1, அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி u1. இன்னொரு ஸ்ப்ரிங்கை நான் மாத்துறேன், அப்ப அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஒரே எக்ஸுக்கு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு. அப்ப நான் ஸ்ப்ரிங்கையே மாத்துறேன், யூக்கும் கேக்கு என்ன சம்பந்தம்? ஃபார்முலா பாருங்க, u ஈக்குவல் டு ஹாஃப் kx ஸ்கொயரு, ஹாஃப் நம்பரு, எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப யூவும் கேவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வழக்கம் போல u2 by u1 equal to k2 by k1. இப்படி தான் நீங்க பிரமாதமா சம் கத்துக்கணும். ரைட்டா? எல்லாம் படிப்பான்பா ஃபார்முலா. ஹாஃப் kx ஸ்கொயர் ரோட்ல போறவனை கூட சொல்லி கொடுத்தா கூட ஹாஃப் kx ஸ்கொயர் ஹாஃப் kx சொல்லிடுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணி சம்மா கன்வெர்ட் பண்றது தான் உங்களோட வேலை. ரைட்,
யாராவது இந்த சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இத எப்படிலாம் சம் கேட்கலாம்னு யோசிச்சு பாரேன். ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் தான். சொல்லுங்க பாக்கலாம். இல்ல 2 சம் இருக்கு கேட்டா. பேசு. ஃபோர்ஸோட ரேஷியோ. ஃபோர்ஸோட ரேஷியோனா யார் கான்ஸ்டன்ட்? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே. எப்படி பண்றது? F1 ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருந்ததுன்னா U1 பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். F2 இருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? இதான் நம்ம கேள்வி. அப்ப இது எப்படி எழுதணும்? U2 by U1 equal to F2 by F1. பை இதே ஃபார்முலா ரெண்டாவது சம் சொல்லுங்க. U1 by U2 is equal to X1 by X2. இப்ப யாரு கான்ஸ்டன்ட்? F கான்ஸ்டன்ட்டா? F கான்ஸ்டன்ட். F கான்ஸ்டன்ட்டா இருந்தா வழக்கம் போல U2 by U1 equal to X2 by X1. ரைட்டா? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். உங்க டேட்டாவில் ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, எனர்ஜி ஸ்டோர் இருக்குன்னா half Fx. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, எனர்ஜி ஸ்டோர் இருக்குன்னா half kx². இந்த ஃபார்முலால x இருக்காது பாருங்க. பதில் சொல்லுங்க. இந்த கொஸ்டின்ல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை f கான்ஸ்டன்ட்டா இருந்தா U2 by U1 equal to K1 by K2 because both are inversely proportional to number. ஒருவேளை k கான்ஸ்டன்ட்டா இருந்ததுன்னா U2 by U1 equal to F2 square by F1 square. தெரியுதா? ஸ்ப்ரிங் சம்ல ஒரு 3-4 சம்மு என்ன புக் வேணாலும் நீ வச்சிருப்ப, இல்ல நம்ம மாடுலையே கூட என்ன பண்ற ட்ரை பண்ணி பாரு. இந்த மாதிரி சம்மெல்லாம் கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா உன்னால எல்லா சம்முமே தாராளமா சால்வ் பண்ண முடியும். இந்த மாடல்ஸ் அதாவது ஃபார்முலால ப்ரப்போர்ஷனாலிட்டி கண்டுபிடிச்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ற சம்மு ஒரு வருஷத்துலயும் 5ல இருந்து 7 சம்மு கண்டிப்பா அந்த எந்த பேப்பர் வேணாலும் எடுத்து பார்த்துக்கோ. ஏதாவது ஒரு ஃபார்முலால ப்ரப்போர்ஷனாலிட்டி. ஒன்றும் இல்லை, மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு காரு U1 ஸ்பீடில் போகுது. நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன், S1ல போய் ஸ்டாப் ஆகுது. அதே காரு U2 ஸ்பீடில் போகுது, எவ்வளோ தூரத்தில் போய் ஸ்டாப் ஆகும்? ரிட்ரார்டிங் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், பிரேக் அப்ளை பண்ணுறேன். அப்போ உனக்கு தெரியணும் S is proportional to U squareன்ட்டு. இது எங்க இருந்து வந்தது? V square equal to சொல்லுப. வேற ஏதாவது கேட்டீங்களா? நடுவில் ஏதோ சவுண்ட் வந்துச்சு. சரி பரவாயில்ல, ஒரு ஆள் அதிகமாக இருக்கே. 17. ஓகே, இல்லை 16 தான் இருக்கணும். இப்போ யார் ஒரு ஆள் வந்தது? ஏஷிகாவாமா? இருக்கியா? ரைட். சரி ரைட். அந்த ஆராய்ச்சி பண்ண போனால் டைம் ஆகிடும். நீங்கள் கிளாஸ்குள்ளார வந்துருங்க. ஸோ எஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு U square பை ஞாபகம் வந்துருச்சா? V square equal to U square minus 2AS. Vக்கு பதிலாக 0. அப்போ U square equal to 2AS, 2 நம்பர் A நம்பர். இதுக்கு பேரு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சம்மே. S is proportional to U square வச்சு சால்வ் பண்ணணும். அப்போ S2 by S1 equal to U2 square by U1 square. தெரியுதா? இதே மாதிரி தான் ஒரு ஃபார்முலா பார்க்குறேன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இப்போ E = MC ஸ்கொயர் உனக்கு நல்லா தெரியும். C ஒன்றும் பண்ண முடியாது. M1 மாஸோட எனர்ஜி E1 இருந்தால் M2 மாஸ் இருக்கும்போது எனர்ஜி என்னவாடா இருக்கும்? அப்போ E2 by E1 equal to M2 by M1. இந்த மாதிரி சம்ம நிஜமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், கண்டிப்பாக 7 கொஷின் எந்த பேப்பர் வேணாலும் நீ எடுத்துப்பாரு, அதே மாதிரி ரேஷியோவில் அதே மாதிரி மாடலில் இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு 5 வந்தால் கூட நல்ல விஷயம் தான். ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதோட இந்த ஸ்ப்ரிங்கோட 2 கான்செப்ட் பற்றி பேசிட்டேன். F equal to -kx, U equal to half kx². இன்னும் ஸ்ப்ரிங்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக முடிக்கல. ஸ்ப்ரிங்கோட அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம் பாருங்க. ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இது. இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேனு. இந்த இன்க்ளைன்டு பிளேனில் இங்கே ஒரு ஸ்ப்ரிங் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் சும்மா இல்லாமல் இங்கேருந்து ஒரு பால்னா இந்த ஷார்ட் புட் பால் மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாலை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இது நேராக ஓடி வந்து இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணுது. இதான் சிச்சுவேஷன். அதனால் ஸ்ப்ரிங்கு கம்ப்ரெஸ் ஆகுது. என் கேள்வி என்னென்னா, எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கும்? எக்ஸ் வேணும். இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க?
என்ன பண்ணலாம் யாராவது சொல்லுங்க பார்க்க. உனக்கு ஏதாவது தெரியும்ல? எவ்வளோ Conservation of energy. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு போடணும். ரைட், அப்படியே கம்ப்ளீட் பண்ணு. இங்க என்ன எனர்ஜி? But I think it's mgh is equal to half kx square. அவ்வளவுதான், பிரமாதமா சொல்லிட்டு half kx square. பா உங்களுக்கு புரியுதா? இந்த பிசிக்ஸ்ல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே பெரும்பாலும் ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு பால் இங்க நிற்கும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் ஜீரோ, கைனடிக் எனர்ஜி ஜீரோ. அங்கிருந்து வேகமா உருண்டு ஓடி வரும் பொழுது இங்க கம்ப்ரஸ் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி half kx ஸ்கொயர். நான் இங்க 100 ரூபாய் கொடுத்தேன்னா அந்த 100 ரூபாய்க்கு தான் இது கம்ப்ரஸ் ஆகும். அப்ப mgh equal to half kx ஸ்கொயரு. இப்போ அவங்க கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் ஆஃப் த பால் கொடுத்துருப்பாங்க. g உனக்கு தெரியும், ஹைட் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன் தெரியும், k ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் 10 நியூட்டன் பெர் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுது? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அங்கேருந்து ரூட் எடுத்து எக்ஸ் கிடைக்கணும். ரைட்டா? பை இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாதுப்பா. அந்த நேரத்தில் உன் அறிவை பயன்படுத்தணும். என்ன எனர்ஜியாக மாறுதுன்ட்டு. ரைட்டா? ஸோ ஓரளவு கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு சம் போட்டு காட்டுறேன் பாரு. ஒரு ஸ்ப்ரிங் இங்கே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு எம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடி வி வெலாசிட்டியில வேகமா ஓடி வந்து இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணுது. என் கேள்வி ஃபைண்ட் த கம்ப்ரெஷன். எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியணும். சொல்லுங்க, இங்க என்ன எனர்ஜியா கம்ப்ரெஸ் ஆகிருக்கு? என்ன எனர்ஜியா மாறி இருக்கு? கைனடிக் எனர்ஜி வந்து இதுவா மாறி half mv ஸ்கொயர் வந்து half kx ஸ்கொயரா மாறி இருக்கு. half kx அவ்வளவுதான், நல்லா சொல்லிட்டீங்க. half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு half kx ஸ்கொயர். ஹாஃபும் போய் சேர்ந்துரும். மாஸ் ஆஃப் த பிளாக் தெரியும், வெலாசிட்டி ஆஃப் த பிளாக் தெரியும், கே கொடுத்துட போறாங்க, எக்ஸ் கேட்க போறாங்க. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு சம் பாருங்க. பை இது இப்படிதான் சம் வரும்லாம் சொல்ல முடியாது. ஒரு சுச்சுவேஷன் அங்க கொடுத்துருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ தான் புத்திசாலி பிள்ளையா யோசிக்கணும். என்ன எனர்ஜியா மாறுது, இங்க இருந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான சம். கவனமா கவனிங்க. சாதாரணமா ஒரு ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு பொருள் மேல அப்படி நிக்க வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங்கோட ஆரிஜின் இதுதான். இப்படி போட்டுக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இங்கிருந்து ஹெச் ஹைட்ல நான் ஒரு பால் வச்சிருக்கேன். மாஸ் ஆஃப் த பால் வந்து எம். அந்த பால் அப்படியே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இதான் அந்த பாயிண்ட் இல்லையா? இங்க இருந்து எக்ஸ் அளவுக்கு உள்ள போயிட்டு அதுக்கு ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிருக்கா? இப்ப இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யாராவது போட முடியுமா? சும்மா ட்ரை பண்ண. mgh is equal to half kx square. 90% ரைட். சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிருக்க. mg is minus mv plus half mv square plus half mv square. ஏன் half mv ஸ்கொயர் வரணும்? Kinetic energy இருக்குல்ல சார்? இங்க எங்க கைனடிக் எனர்ஜி இருக்கு? அது மூவ் ஆகும். பிளாக் வந்து செட்டைன் ஹைட்ல இருக்கும்போது mgh தானே. அதே நேரத்துல இங்க நான் இவ்வளவு வெலாசிட்டியில வரும்ன்ற எந்த டேட்டாவுமே உனக்கு நான் கொடுக்கவே இல்லையே. வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. மோனிஷ், நீ சொன்னல, இப்ப வேற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணு. minus of half kx. மைனஸ் ஆஃப் half. ஏன் அங்க மைனஸ் வரணும்? ஒரு நிமிஷமா. ஒரு கம்ப்ரஷன் ஆகுது அதனால. இல்ல வேற சார் அது mg into h plus x சார். x அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராம்கோகுல் நல்லா சொன்னப்ப. உங்களுக்கு புரியுதா? இந்த அளவுக்கு ஹைட் டோட்டலா நான் எம்ன்ற பிளாக் அங்கதான் வச்சிருக்கேன். வச்சதுக்கு அப்புறம் எக்ஸ் அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகுது. அப்ப டோட்டல் ஹைட் h plus x equal to half kx ஸ்கொயர். ஒருவேளை நான் கரெக்டா இந்த மாச கரெக்டா அந்த ஸ்ப்ரிங்கோட தலையிலே வச்சிருந்தேன்னா அந்த ஹெச் காணாம போயிருக்கும்.
mgx ஈக்குவல் டு half kx ஸ்கொயர். நான் என்ன பண்றேன், ஸ்ப்ரிங்கோட தலையில வைக்காம தலையில இருந்து h ஹைட் மேல கொண்டு போயிட்டு தான் நான் டிராப் பண்றேன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் h plus x ன்னு எடுத்து யூஸ் பண்ணணும். ரைட்டா? ரைட். இந்த 3 கான்செப்ட் நல்லா கத்துக்கோங்க. இப்ப சொல்ல போற 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சார் இம்பார்ட்டன்ட். சொல்லுமா. இப்ப சொன்னதை ரிப்பீட் பண்றீங்களா சார்? இப்ப சொன்ன இந்த 2 சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவாமா? எஸ் சார். இப்ப சொன்ன இந்த 2 சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னனே, அதுவா? அது இல்ல சார், இந்த சம்மோட எக்ஸ்பிளனேஷனை திரும்ப சொல்லுங்க சார். திரும்ப சொல்லணுமா? சரி பா. எந்த இடம் புரியல? இல்ல சார், இது எனக்கு சரியா கேட்கல இந்த நீங்க சொன்னதுல. சரியா கேட்கல, அதனால சரியா புரியல. அதானே? ஆ ரைட். கொஞ்சம் ஃபாஸ்டா கவனிங்க எல்லாருமே. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் நேரா நிக்க வச்சிருக்கேன். அந்த ஸ்ப்ரிங்கோட ஹெட் இங்க தான் இருக்கு. ரைட்டா? ஹெட் இங்க தான் இருக்கு. இங்க இருந்து h ஹைட்ல ஒரு பால நான் அப்படியே வச்சிருக்கேன். இப்ப மேல வச்சிருக்கேன். இப்போ நான் டிராப் பண்ணிட்டேன். அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுதுன்னா x அளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. x அளவு கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னா அந்த x எங்க இருக்கு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து x அளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த ரைட் சைடு எப்பவுமே ஸ்ப்ரிங் சம்னாலே half kx ஸ்கொயர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன எனர்ஜியா மாறி இருக்குன்னு பாருங்க. இப்ப நீயே சொல்லுமா, இந்த மாஸ் இருக்கிற இந்த இடத்துல இருந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? h plus x தானே. கரெக்ட் எஸ் தானே? சார். அப்ப mgh ஃபார்ம்ல h க்கு பதிலா h plus எஸ் x அவ்வளவுதான். சார். சரிங்களா? ஓகே சார். ரைட். அடுத்தது இப்ப சொல்ல போற இந்த 2 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? கவனமா கவனிங்க. ஸ்ப்ரிங்கோட ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் அட்டாச் பண்ணி அப்படியே ஃப்ரீயா விட்டுறது, கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதை மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷனுக்கு இழுத்து விட்டுறது. இந்த 2 கான்செப்ட் எப்ப எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லித்தரேன். கொஷின்ல ஈக்லிபிரியம்னு ஒரு வார்த்தை இருந்தா, விஸ்வதி உனக்கு ஒரு சம் அனுப்பிச்சாங்கன்னு சொன்ன இல்லையா? சம் கேட்டிருந்தாங்கன்ட்டு இந்த மாடல்ல. நம்ம ஆமா கேக்குதா? சார். அந்த சம்ம கிளாஸ் முடிஞ்சதும் குரூப்ல போட்டு விட்டுருப்ப. எல்லாருமே அந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. அது ஈக்லிபிரியம் சம்ம சடன்லி புல் பண்றதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சம்ம இருக்குல்ல மவுண்டன். இருக்கு சார். ரைட். அப்புறமா போட்டோ எடுத்து ஒரு 7:30க்கு கிளாஸ் முடிஞ்சு போட்டு விட்டுரு. அந்த சம் வந்ததும் முதல்ல ட்ரை பண்ணி பாரு. இங்க ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் ஆஃப் மாஸ் m. ஒண்ணுமே இல்ல, கவனமா கவனி. நான் ஸ்ப்ரிங்ல மாஸ் அட்டாச் பண்ணி ஜென்ட்லா அதை விட்டுட்டேன். அப்படியே பொறுமையா. நான் மாஸை டிஸ்டர்ப் பண்ணல, எக்ஸ்டென்ஷன் பண்ணல, நான் எதுவும் பண்ணல. எக்ஸ்டர்னலா எந்த ஃபோர்ஸும் நான் கொடுக்கவே இல்லை. ஸ்ப்ரிங்கோட எண்டில் ஒரு மாஸ் அட்டாச் பண்ணி நான் மட்டும் அமைதியா பொறுமையா அதை நிதானமா விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கொஷின் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க கொஷின் பேப்பர்ல ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கும். அப்படின்னா நீங்க தான் உணரணும் ஆக்சலரேஷன் 0. அப்ப ஆக்சலரேஷன் 0னா வெயிட் ஆஃப் த பாடி mgயா இருக்கு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் kxஆ இருக்கு. உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆக்சலரேஷன் 0வா இருந்தா அப்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. உனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட தெரியும். F மேல mg கீழே. பட் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 0. அப்ப kx ஈக்குவல் டு mg. இந்த கொஸ்டின்ல கேட்க போற கேள்வி என்னன்னா x தான் கேட்க போறாங்க. நீ ஒண்ணுமே பண்ணல, ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் m எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ப்ரிங்ல அட்டாச் பண்ற, அது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் அதுவா ஆகும்? mg by k. அப்ப mg கொடுத்துட போறாங்க. m மாஸ் ஆஃப் பிளாக் தெரியும் 5 kg. அப்ப 5g 5 into 10. k ஓட வேல்யூ 10. சால்வ் பண்ண x ஏதோ ஒன்று கிடைக்க போகுது 5 சென்டிமீட்டர். ரைட்டா? இது ஈக்லிபிரியமானா, அதாவது அந்த ஸ்ப்ரிங்கையோ பிளாக்கையோ நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அட்டாச் பண்ணி விட்டுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அடுத்தது 2வது கேள்வி என்னன்னா, சடனா புல் பண்றீங்க. சடனா புல் பண்றீங்கன்னா, இது ஒரு ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் மேல தூக்கிறேன். ஓகே. ஸ்ப்ரிங்கு ஒரு மாஸ் ஆஃப் பிளாக் m. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாஸ் இப்போ அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்ப்ரிங்கோட மாஸ் அட்டாச் பண்ணிட்டேன். நான் சொல்றது அப்படியே நீங்க செய்யற மாதிரி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இந்த மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ்ல உங்களோட ரைட் ஹேண்டை வைங்க. அந்த மாஸை உங்களோட ரைட் ஹேண்டால பிடிச்சிக்கோங்க. இப்போ லைட்டா புல் பண்ணுங்க, இன்னும் கீழே புல் பண்ணுங்க, இன்னும் கீழே புல் பண்ணுங்க. அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் கெட்டு போகாத அளவுக்கு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மாறாத அளவுக்கு, பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட் போகக்கூடாது. நம்மால் என்ன பண்ணுவோம், வேகமாக பிடிச்சி இழுத்த உடனே அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகிடும், நேராக ஒரு லைன் மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஸ்ப்ரிங்காகவே இருக்கணும்.
நான் என்ன பண்றேன், பொறுமையா 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 அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேல நான் ஸ்ட்ரெச் பண்ணா அந்த ஸ்ப்ரிங்கோட எலாஸ்டிக் பிஹேவியர் வந்து மாறிடும். பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட் போயிடும். அப்ப அந்த இடம் போகக்கூடாது, அதோட விட்டுணும். ஸோ இங்க எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்கன்னா, இங்க கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு போடணும். ரைட்டா? எவ்வளவு தூரம் கீழே கொண்டு போனீங்க? mgx அளவுக்கு கீழே கொண்டு போனீங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஏன் ஒரு பிளாக்கை நீங்க மேலே கொண்டு போனா mgh. அதே மாதிரி மீன் பொசிஷன்ல இருந்து ரொம்ப டவுன் போனாலும் அதே mgh. ஹெச்சுக்கு பதிலாக இங்க எக்ஸ் அளவுக்கு கொண்டு போயிருக்கு. எவ்வளவு எனர்ஜியா ஸ்டோர் ஆகுதுங்க? ½ kx ஸ்கொயர். ஸ்ப்ரிங்னால உனக்கு ½ kx ஸ்கொயர். அப்போ தெளிவா mgx equal to ½ into k into x ஸ்கொயர். ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் போய் சேர்ந்துருச்சு. எக்ஸை தேடி போயிட்டு இருக்கேன். 2mg/k. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. எங்க mg/k யூஸ் பண்ணணும், எங்க 2mg/k யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். சம்ல ஈக்விலிபிரியம் பொசிஷன் நீ எதுவுமே பண்ணல, mg/k. மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பிளாக் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப மேக்ஸிமமா எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றீங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2mg/k. மேல வந்து mg/k. தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. நீ கடை போட்டு 2mg/k தானே எழுதுனீங்க நீங்க? ஆமா சார். ரைட். அது சப்போஸ் அந்த சம் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு விட்டு எல்லாருமே அந்த சம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. அதில் இருக்கிற அந்த கீவேர்டை புரிஞ்சுக்கோங்க. என்ன கீவேர்டு இருந்தால் 2mg/k யூஸ் பண்ணணும், என்ன இருந்தால் mg/k யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இல்லை, புதுசாகவே ரொம்ப பிரமாதமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்தது பவர் போயிட்டா பவர் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் பவர் முடிச்சு கொடுத்துட்டு டக்குன்னு அப்படியே கொலிஷனுக்குள்ளார போயிடுறேன். சீக்கிரம் வாங்க. பவர் 2-3 விஷயம்தான். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பாரு போதும். பவர் ஒன்றும் இல்லை. இதில் எப்படி சம் வரும் தெரியுமா? ஒரு 250 அடி உங்கள் வீட்டில் போர் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் 250-300க்குள்ளாரே நல்ல தண்ணி இருக்குது. ஸோ போர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை ஒரு மோட்டார் வச்சு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, உங்கள் டேங்க்குக்கு போகுது. அப்போ கிரவுண்டில் இருந்து, அதாவது 250க்கு கீழே கிரவுண்டில் இருந்து எங்கள் வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய டேங்க்குக்கு அந்த வாட்டரை நான் கொண்டு போகணும்னா அந்த மோட்டார் எவ்வளோ பவரை டெலிவர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சம்மு. இங்கே கேட்கறது எல்லாமே தண்ணி இறைக்கிற சம்மு, இல்லைனா புல்லட் போகிற சம்மு, ஷூட் பண்ணுறது எல்லாமே பவர் கேட்கறது. சிம்பிள் ஐடியாவை பவருக்கு ஃபார்முலா தெரிஞ்சிட்டா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட தெரிஞ்சிட்டா எல்லாத்தையும் நம்மளால அழகாக சால்வ் பண்ண முடியும். பவர்னா என்னடா சார்? பவரா சார்? The rate of doing work is called as power. Rate of doing work. பிசிக்ஸ்ல ரேட்னாலே டினாமினேட்டர்ல டைம் இருக்கணும்னு உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். எந்த கொஸ்டின்லாம் ரேட்டுன்னு ஆரம்பிக்குதோ அதுலலாம் டைம் இருக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். என்னது நானே சொல்லுவேனே, சொல்லுங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். வாயத்தர ஃபோர்ஸ். இதுக்கு இவ்வளவு நேரமா? புரியல. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஃபோர்ஸ் நியூட்ரல் லால படிச்சோமே, F = ma ன்னு வரும் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து. பவர்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், பவர் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் dw/dt, dw/dt. ஏதாவது ஃபார்முலா படிச்சிங்களா? அப்ப பவருக்கு ஒர்க் பை டைம் கத்துக்கிட்டோம் சார். இல்ல வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இந்த 2 ஃபார்முலா படிக்கணும். ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிச்சதா எங்களுக்கு ஞாபகம். டினாமினேட்டர்ல ஒரு டைம், எக்ஸ் பை டைம் தான் வெலாசிட்டியா? ஆமா. அப்ப பவர் வேணும்னா எஃப் வெக்டாரையும் வி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணாலே எனக்கு கிடைக்கிறது ஸ்கேலாரு. அப்ப பவர் வந்து ஸ்கேலாரா சார்? ஆமா. ஒர்க்கு ஸ்கேலாரு, எனர்ஜி ஸ்கேலாரு. ஸ்கேலாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எவ்வளோடா வேலை செஞ்ச, எவ்வளோ ஒர்க் பண்ண, ஸ்கேலார். இந்த ஒர்க் பண்றதுக்கு உனக்கு எவ்வளோ பவர் வேணும், ஸ்கேலார். எவ்வளோ எனர்ஜி வேணும், ஸ்கேலார். எவ்வளோ தூரம் போயிட்டு வந்த, ஸ்கேலார்.
வெறும் எவ்வளோன்ற ஒரு கேள்விக்கு மட்டும் உனக்கு பதில் கிடைச்சதுன்னா ஸ்கேலார். பிளஸ் எங்கிருந்து எந்த பக்கமா எவ்வளோ ஸ்பீட்ல எந்த பக்கமா வந்த வெலாசிட்டி, எவ்வளோ எவ்வளோ வேகமா ஸ்பீடு, எந்த பக்கமா டைரக்ஷன், ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி, கூட எந்த பக்கமா எந்த டைரக்ஷனு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இப்போ ஃபோர்ஸ் வெக்டார், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தன்னு மட்டும் கேட்க முடியாது, எந்த பக்கமா ஃபோர்ஸ் கொடுத்த எந்த பக்கமா அந்த பாடியை தள்ளனன்னு தான் கேட்க முடியும். வெறும் எவ்வளோன்ற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சா ஸ்கேலார், பிளஸ் எந்த பக்கம்னு ஒரு வார்த்தை சொன்னா வெக்டார். கத்துக்கிட்டீங்களா? இப்ப சொல்டா. பவர் ஸ்டார்ட் மட்டும் திருப்பி பண்றீங்களா சார்? இது மட்டும் சொல்றீங்களா? சார் இப்பதான் வந்தீங்களா? ஆமா சார், எக்ஸாம் சார் ஸ்கூல்ல எனக்கு இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு சார். என்ன எக்ஸாம்டா? சார் போர்டு எக்ஸாம் பயாலஜி சார். ஓ, இன்னைக்கு தான் பயாலஜியா? ஆமா சார், எனக்கு இன்னையோட முடிஞ்சிச்சு சார். ரைட் பை. இப்போ நாலு ஜாலி தான் இல்லை, லீவ் விட்டாங்க. நீட் இருக்கு சார். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5வது படிக்கும்போது 6வது படி லீவ் விட்டா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடும், யார் வீட்டுக்காவது போயிடும். இந்த 12வது லீவ் விட்டா சட்டையில் அந்த இங்கெல்லாம் அடிச்சுட்டு வந்தீங்களாடா? இல்ல சார், எனக்கு தான் சார் இன்னைக்கு லாஸ்ட். இன்னும் கம்ப்யூட்டர் பசங்களுக்கு முடியல சார். அன்னைக்கு எப்படி இங்க் அடிக்கிறதுக்கு நீ போவியா இங்கேருந்து? இல்ல சார், அது பண்ணுவாங்களா தெரியல சார் எனக்கு. என்னடா பசங்க நீங்க, லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சுன்னா இங்க் அடிக்கிறது என்னடா கல்ச்சரு? இங்க் அடிக்கிறது என்னன்னோ பண்ணிட்டு தான் ரீஃபில் பென்ல தான் சார் எல்லாருமே எழுதுறோம், அதனால இங்க் கிடைக்காது சார். ரீஃபில் பென்ல ஏதோ இங்க் பாட்டிலையாவது வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம்ல. நான் 12வது முடிச்சுட்டு வரும்போது அந்த காட்சி இன்னும் ஞாபகம் இருக்கு. முனிசிபல் ஸ்கூல்ல உடனே சொல்லிடாத இந்த ஆளே உங்க கதையை ஆரம்பிச்சிட்டான்ட்டு, நீ டக்குன்னு யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அத்தனை பேரோட மைண்டை நான் ரீட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய முனிசிபல் ஸ்கூல்னா தெரியும் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே கடலூர்ல இருக்க பெரிய ஸ்கூல், கிட்டத்தட்ட 200 years 200 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிச்ச அன்னைக்கு எல்லாரும் இங்க் பென்ல தான் எக்ஸாம் எழுதும், அப்பதான் கையெழுத்து நல்லா வரும்னு எங்களை பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது எக்ஸாம் எழுதி இங்க் பாட்டில் இங்க் தீந்து போன பிறகும் கூட டீசெண்டா பாட்டில் எல்லாம் கழட்டி ஊத்த மாட்டோம், இங்க் அதுல ஃபில் பண்ணி சட்டையெல்லாம் அடிச்சுட்டு மூஞ்சிலெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் போனதுதான். அப்புறம் அம்மா அடிச்சு சார். அம்மா அடிச்சு சார், கரெக்ட். அம்மா அடிச்சுன்னா அந்த யூனிஃபார்ம் அதுக்கு மேல போட போறது இல்லையேன்னு அன்னைக்கு அடிச்சு காலி பண்ணி அப்படியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப போன் எல்லாம் இல்லாத காலகட்டம் 2003 2006 தான் நான் முத செல்போன்னா இப்படித்தான் இருக்குமான்னு பாக்குறேன். போன் இல்லாத காலகட்டம்ன்றதுனால எல்லார்ட்டையும் அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அதான் தெரியல, கண்ணீரோட விடை புரியக்கூடிய ஒரு காலகட்டம். எவனாவது ஒருத்தன் 2 பேர்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பான் பாரு. 50 பேர் இருப்பாங்க, 50 பேர்ல ஏதோ ஒரு 2-3 பேர் வந்து உன் கேங்கா இருப்பாங்க, உன்னை சுத்தி இருப்பாங்க, நீ அவனை சுத்தி இருப்ப. நான் சொல்லும் போதே அந்த யார் 2 பேரோ 3 பேரோ உனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அந்த நபர்கள் எல்லாம் இப்போ உனக்கு. அப்புறம் அவங்கள விட்டு வரும்பொழுது பக்கத்து பக்கத்து ஊரா இருந்தா பிரச்சனை இல்லை, ரொம்ப தூரமா இருக்குன்னா அவ்வளோ கான்டாக்டும் கிட்ட. இப்போ 12th என் கூட ஒரு 50 பேர் படிச்சாங்கன்னா 2-3 பேர் வரைக்கும் அப் டு என் கூட எம்எஸ்சி வரைக்கும் டிராவல் ஆனாங்க. அதுல ஒருத்தர் வேலை வரைக்கும் வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப அதுவும் இல்லாத போயிடுச்சு. கடைசியா நம்ம கூட படிக்கிற லாஸ்டா நம்ம ஒன்று படிக்கிறோம்ல, இப்போ நான் படிச்சது லாஸ்டா பிஎட் படிச்சது. அந்த பிஎட்ல படிச்ச ஒரு 3 பேர் வந்து இன்னமும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எம்எஸ்சியில் படிச்சவங்க பெரும்பாலும் காணாமல் போயிட்டாங்க, பிஎஸ்சியில் பெரும்பாலும் காணாமல் போயிட்டாங்க, 12th பெரும்பாலும் காணாமல் போயிட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு அப்படி இல்லைல்ல, ஒரு 12th குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டா போதும். அப்புறம் மெடிசன் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் குரூப், செகண்ட் இயர் குரூப், தேர்ட் இயர் குரூப்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டா போதும். அது மட்டும் இருக்கும், பேசுகிறோமோ இல்லையோ, குரூப் சைலண்டாக இருக்கோ இல்லையோ, அந்த கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ரைட்டா? சரிப்பா, நேற்றே ஒரு 10-15 நிமிஷம் வீணாகிட்டோம். பவர் போயிடலாம். பவர் இப்போ தான் சஞ்சய் ஸ்டார்ட் பண்ணேன். பவர் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்ட் அஸ் பவர். எவ்வளோ டைம்குள்ளார எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுதான்பா பவர். ஸோ ஒர்க்கோடது யூனிட் ஜூலு, டைமு செகண்டு, ஜூல் செகண்ட் பவர் -1. நான் சொல்றது உனக்கு சரியா கேட்காம என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்டா அதுதான் பவரோட யூனிட், வாட்டு. அந்த வாட்டு இல்லை, இது வேற வாட்டு. யூனிட் ஆஃப் பவர் வாட்டு. வேற ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார்ன்னு கேட்டா ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு F.V. பவருக்கு F வெக்டார் டாட் V வெக்டார், F வெக்டார் டாட் V வெக்டார்.
2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். ஒர்க் ஸ்கேலார், எனர்ஜி ஸ்கேலார், பவர் ஸ்கேலார். ரைட்டா? இவ்வளவும் கத்துக்கணும். இங்க வெக்டார் சம்பந்தப்பட்ட யாருமே இல்லை, எல்லாருமே ஸ்கேலார் தான். என்ன 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா ஸ்கேலார் கிடைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, எஃப் வெக்டார் 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார்னு ஒரு வெக்டார், வி வெக்டார் 2i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 8k வெக்டார்னு ஒரு வெக்டார். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பவர்னு கேட்டாங்கன்னா உனக்கு தெரியும், ஐ டாட் ஐ தான் பண்ண முடியும். அதனால 6 நன்னாங்கு 16 8 5 40 40 16 56 6 62 வாட்டு. கரெக்டா? ஸோ 3 2s are 6, 4 4s are 16, 5 8s are 40, 40 plus 16 56, ஒரு 6 62 வாட்ன்றதை கண்டுபிடிக்கணும். 62ன்றது ஒரு நம்பர், அது ஸ்கேலார். அதை சொல்றதுக்கு தான் அது போட்டு காமிச்சோம் உங்களுக்கு. பவர் வந்து ஸ்கேலார். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ண போறோம். அந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் இந்த கிராஃப் கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர் நானே பார்த்துருக்கேன். இங்க பார், இப்போ நீங்களா யோசிங்க, எதையும் தலைக்கு ஏற்றிக்காது, பொறுமையா பாரு. இந்த ஃபார்முலா பார்த்ததும் உனக்கு என்ன தோணுது? என்ன தோணணும்னா, நீ என்ன சொல்றது, நீ ஷார்ப்பா இருக்கிற பையனா இருந்து ஷார்ப்பா இருக்கிற ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன தோணணும்? சார், ஒர்க்குக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன், அதுக்கு ஸ்லோப் எடுத்தா எனக்கு பவர் கிடைக்கும். இவ்வளவுதான்பா பிசிக்ஸ். திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒரே விஷயம் தான் திரும்ப 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 பண்ண போறோம். ஸ்லோப்னா அவ்வளவுதான். இது மேல இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்லோப் எடுத்தா இங்க இருக்கிற ஆன்சர், அவ்வளவுதான். The slope of WT graph gives என்னத்தடா கொடுக்குது? பவரை கொடுக்குது சார். உடனே மாத்தி யோசிங்க. அப்ப DW வேணும்னா பவர் இன்ட்டு டைம், W வேணும்னா இன்டகிரல் ஆஃப் பவர் இன்ட்டு DT. மறுபடியும் நீ என்ன யோசிக்கிற சார்? மறுபடியும் டைமுக்கும் பவருக்கும் கிராஃப் டிரா பண்றேன். இன்டகிரல் ஏரியா, அப்போ இங்க ஒரு ஷேப் கிடைக்குது. இந்த ஷேப் உனக்கு தெரியும், ட்ரையாங்கிள், half BH. ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் வேற யாரும் இல்ல, ஒர்க் டன். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, ஏரியா ஆஃப் பிடி கிராஃப் என்னத்தை கொடுக்குது? ஒர்க் டன்னை கொடுக்குது. ஏரியா ஆஃப் பிடி கிராஃப் ஒர்க் டன் கொடுக்குது. ஸ்லோப் ஆஃப் WT கிராஃப் ஸ்லோப் என்ன கொடுக்குது? பவரை கொடுக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஃபார்முலா ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளு. இப்ப வெலாசிட்டிக்கு dx/dtன்னு எழுதுறல, சொல்லுங்க யார் 2 பேருக்கு ஸ்லோப் எடுத்தா வெலாசிட்டி கிடைக்கும்? சும்மா நீ எதையுமே கை வைக்காத, இவனை பார்த்து அப்படியே சொல்லு. யார் 2 பேருக்கு ஸ்லோப் எடுத்தா வெலாசிட்டி கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். யார் 2 பேருக்கு கிராஃப் டிரா பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்? வெலாசிட்டி டைம். வெலாசிட்டி அண்ட் டைம். அவ்வளவுதான். இங்க பாரு, இப்ப டைரக்டா ஸ்லோப்பு, dx மட்டும் வேணும்னா v into dt. சார், வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் டிரா பண்ணி பாருங்க, வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் டிரா பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ரைட்டா? இதுக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு போங்க. யார் 2 பேருக்கு டிரா பண்ணா ஸ்லோப்பு, யார் 2 பேருக்கு ஏரியா எடுத்தா மொமெண்டம், சொல்லிட்டு போங்க. dp/dt வந்து ஸ்லோப் சார். dp/dt ஸ்லோப், அது ஓகே. யார் 2 பேருக்கு கிராஃப்? ஸ்லோப் ஆஃப் PT கிராஃப். ஏரியா ஆஃப் வந்து t ஆஃப் போகுது. Area of FT graph gives us the change in momentum. Area of the slope of PT graph gives us the force. ரைட்டா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் போய் படிச்சுட்டு உட்காந்துருக்காது, மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. இது இப்போ கடைசியா எந்த இடத்துக்கு வந்திருங்க பார்க்கும். Pக்கு பதிலாக dw/dt. வாய் தருங்க. யார் 2 பேருக்கு ஸ்லோப்? யார் 2 பேருக்கு ஸ்லோப் கொடுத்தா பவர் கிடைச்சிரும். Pக்கும் Tக்கும் டிராப் ஏரியா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். ரைட்டா? அதே மாதிரி இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா தெரிஞ்சுக்கோங்க. dw = p into dt. ஏரியா சம் தான் நீங்க ஜாக்கிரதையா படிக்கணும். ஸ்லோப்ல பெருசா சம் கேட்க மாட்டாங்க. p into dt. இப்போ இங்கே பார்த்துட்டே வா. இந்த இடம் 1 2 3 4 5
5 10 15 -5 -10 -15 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கிராஃப்னாலே நீங்க எக்ஸ் ஒய்யை பார்க்கணும். பவருக்கும் டைமுக்கும் ட்ரா பண்றோம். ஒரே நிமிஷம் பாப்பா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கதை திறந்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? 10க்கு நேராக கோடு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சாஞ்சி போச்சு, கோச்சிக்காதீங்க. அப்புறம் இங்கேருந்து 15 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 4 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 15 வரைக்கும் போயிட்டு 5 வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிளாக வந்துடுறேன். இப்போ என் கேள்வி என்னன்னா, பவருக்கும் டைமுக்கும் ஏரியா ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஏரியாவோட வேல்யூஸை நான் கால்குலேட் பண்ணிட்டா எனக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொஷின் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஒர்க் டன் கேட்பாங்க. நீ என்ன பண்ற? இந்த பெட்வீனை பாருங்க. இந்த பெட்வீன் வந்து 2 ஆக்சுவலா தெரியுதா சார்? 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கு. 3 நினைச்சிடாத, கேப் பார்க்கணும். 1 to 2 2 to 3 2. அப்ப இந்த இடம் 10, ஏன்னா 0ல இருந்து 10. அப்ப இந்த இடம் 20. இங்க ஒரு 1, இங்க 15, 1 into 15 15. இங்க half BH, half into பேஸ் வந்து 1, ஹைட் வந்து 15, 15/2. அப்ப 7.5. 20 plus 7.5 plus 20 plus 7.5 plus. காரணம் above the x-axis. -15 below the x-axis. 20ல 15 போயிடுச்சுன்னா 5, 5யும் 7.5யும் 12.5 ஒர்க் டன்னா சார் ஜூலு. இங்க சம்முன்னா இதாம்பா சம்மு. ஏரியாவை கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். கவனமா கத்துக்கோங்க. பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ், அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சூப்பரா முடிச்சா? இன்னும் ஒரு 2 மாடல் மட்டும் முடிச்சா நம்ம பவரை சூப்பரா முடிச்சிடலாம். கவனமா கவனிங்க. நான் சொல்ற சம்ம உங்களுக்கு புரியுதுன்னு பாரு. இது இப்பதான் சமீபத்தில் பார்த்துட்டு வந்தோம். dp/dt rate of change of momentum is called as force. மொமெண்டத்துக்கு பதிலா mvன்னு கொடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கவனிங்க. ஏற்கனவே 2 சம் வந்து சம் இது. ஸோ f d/dt pக்கு பதிலா mv. தேவையில்லாம ஏன் சார் இங்க லாஸ் ஆஃப் மோஷனை உள்ள கொண்டு வரீங்க? காரணம் இருக்கு. m dv/dt v dm/dt. நான் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்த ஃபுல் ஈக்குவேஷனை எங்கேயுமே நம்ம பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபுல் ஈக்குவேஷனை எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு செட்டை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா மாஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ராக்கெட் ப்ராப்ளம்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணணும். F = V × dm/dt. ஒருவேளை மாஸ் கான்ஸ்டன்டா இருந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா ரோட்ல போற வெஹிக்கிள் F = m × dv/dt யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? கத்துக்கிட்டீங்களா? இப்போ பிரச்சனை என்னன்னா, ராக்கெட் சம்மா இருந்தா மேல இருக்கிற ஃபார்முலா, ரோட்ல போற வெஹிக்கிள் மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுலாம் கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா. எதுக்காக சார் இதை போய் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? கவனமா கவனி. ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி போட்டாதான் உங்களுக்கு புரியும். நான் அப்படியே ஃபாஸ்டா சொல்லி கொடுத்துறேன். மறந்துடாதீங்க, நான் என்ன பண்றனோ அதே மாதிரி ஒரு டைம் டெரைவ் பண்ணி பார்த்துக்கோ. மனப்பாடம் பண்ண மாட்டிப்பேன். பவருக்கு பதிலா ஒர்க் பை டைம், இல்லைன்னா F வெக்டார் டாட் B வெக்டார். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பவர் ஈக்குவல் டு FV வெக்டார் விட்டுறேன், தீட்டா 0. பவர் ஈக்குவல் டு Fக்கு பதிலா MA, இங்க ஒரு V. பவருக்கு பதிலா M, ஏக்கு பதிலா உங்க எல்லாருக்கும் தெரியும் dv/dtன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. ரைட்டா? இந்த dt அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடு, இங்க எடுத்துட்டு போயிடு.
பவர் இன்டு டிடி ஈக்குவல் டு எம் வி டிவி. சரிதானே? இந்த டிடியை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றீங்க. இன்டகிரேட் பண்ணா இங்க பிடி இன்டெக்ரல் ஆஃப் டிடி டி, இங்க எம் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதனால எம் வி ஸ்கொயர் பை 2. 2pt ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர். அப்ப v மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் 2pt பை எம். இந்த வெலாசிட்டி ஃபார்முலாவை கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. நான் சொல்றது அப்படியே கற்பனையா யோசிச்சு பாருங்க. ரெண்டு சம்முமே ஏற்கனவே கேட்ட சம்மு, இந்த ஃபார்முலால இருந்து தான் அந்த சம்மு. எப்படி சார்? இப்போ உங்களோட வெஹிக்கிள், நீ ஒரு ஸ்கூட்டரோ ஒரு ஸ்கூட்டியோ இல்லைன்னா ஒரு பைக்கோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். அந்த பைக் வந்து கான்ஸ்டன்ட் பவர் ரேட்ல போயிட்டு இருக்கு. இதுதான் இந்த கொஷினோட கீவேர்டு. கான்ஸ்டன்ட் பவர் ரேட். கான்ஸ்டன்ட் பவர்ல டெலிவர் ஆஃப் அது மட்டும் போயிட்டு இருக்கு. அப்ப வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்றது தான் கொஷினா கேட்டிருந்தாங்க. 2 ஒரு நம்பர், மாஸ் கான்ஸ்டன்ட். கொஷின்ல தெளிவா சொல்லிட்டான், இந்த ப்ராப்ளம் கான்ஸ்டன்ட் பவர் இருக்கிற மட்டும்தான் பவர். அப்ப v is proportional to t power 1 by 2 ஒத்துக்கிறீங்களா? v is proportional to t power 1 by 2. சத்தியமா இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். கான்ஸ்டன்ட் ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் பவர் ரேட்ல போயிட்டு இருக்கும் பொழுது வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான ரிலேஷன் என்ன? v is proportional to t power 1 by 2. வெலாசிட்டி சொல்லிட்டானா உடனே அடுத்த கொஸ்டின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் என்ன? இப்ப அடுத்தது அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க பாருங்களேன், இது எல்லாத்தையும் விட்டுரு, இந்த வெலாசிட்டியை மட்டும் பாரு. இந்த வெலாசிட்டிக்கு பதிலாக dx by dt ன்னு எழுதுனேன். proportional to t power 1 by 2. dx மட்டும் வேணும்னா t power 1 by 2 into dt. எனக்கு x மட்டும் வேணும்னா நான் இந்த proportionality ஈக்குவலா மாத்திக்கிறேன், இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட் பண்ணா t power 3 by 2 by 3 by 2. ஏன்னா உனக்கு தெரியும் x power n plus 1 by n plus 1 கத்துக்கிட்டீங்க. நம்பரை விட்டுரு, நம்பர் நமக்கு தேவையில்லை. எக்ஸுக்கும் டீக்கும் என்ன சம்பந்தம்? t power 3 by 2. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்டது. x is proportional to t power 3 by 2. என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்குறாங்க? இப்போ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நான் மூணாவதா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் பவர் ரேட்ல போயிட்டு இருந்ததுன்னா அதோட வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷனு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்ன்றது ரெண்டு கொஸ்டின். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இப்பதான் பார்த்துட்டோம், t power 1 by 2. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் t power 3 by 2. இது ரெண்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் பவர் ரேட்ல போயிட்டு இருக்கும் பொழுது வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷனா இருக்கும்? உனக்கான நேரம் 30 செகண்ட். வெலாசிட்டிக்கு டைமுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கும் நான் கத்து கொடுத்துட்டேன். ஆனா உங்கள்கிட்ட கேட்கறது வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்கிறேன். V is directly proportional to x to the power. Power? So, 2, sir. 2 1 by 3. Power? 1 by 3. 1 by 3 1 by 3 Directly proportional to v cube. x directly proportional to v cube. வேற ஒருத்தவங்களோட பதில் சார் புரியலமா? நானும் அதே தான் v cube. ரைட், v cubeன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரைட்டு. மற்ற ஏதாவது உனக்கு ஆன்சர் வந்ததுன்னா நீ ஏதோ சின்னதாக தப்பு பண்ணியிருக்க, அதை எப்படி சரி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன், ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் பவர் ரேட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t power 1 by 2, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t power 3 by 2. பட் நீங்கள் என்ன பண்ணணும், யாரோட டைம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், t power 3 by 2. அப்போ x is proportional to, இதை எப்படி பிரிக்கலாம்னு யோசிங்க. இப்படி யோசிக்கலாமா? t power 1 by 2 whole cube. t power 1 by 2 இருக்க வேண்டிய இடத்துல வெலாசிட்டி போட்டுக்கலாமா? அப்போ x is proportional to v cube. கரெக்டா? இப்போ 3 கொஸ்டினை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் பவர் ரேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, கான்ஸ்டன்ட் பவர் ரேட்ல போயிட்டு இருக்குன்னா ஒன்னு வெலாசிட்டி டைம் ரிலேஷன் கேட்கலாம், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் கேட்கலாம், இன்னொன்று
டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ரிலேஷன் கேட்கலாம். இதை மூணுத்தையும் ஒழுங்கா படிக்கிறது நல்லது. இந்த கொஸ்டினை கான்ஸ்டன்ட் பவர் ரேட்டுன்னு கொடுத்துருக்கணும். கான்ஸ்டன்ட் பவர் ரேட்டுன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரைட்டா? ஒரு நிமிஷம். பவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பவரில் இந்த ப்ராப்ளம் சால்விங்கோட ஐடியா ஒரு நிமிஷம்.